ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாவல் மீன், கருப்பு வாவல் மீன், அதாவது பாப்லெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அந்த மீனை நம்ம இன்றைக்கி குழம்பு எப்படி செய்யலாம், ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மீன் குழம்புக்கு 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பூண்டு எடுத்துக்கலாம். அதை நல்லா உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 10 கிலோ அளவுக்கு மீன் வாங்கிட்டு வந்தோம். அதில் தலையை மட்டும்தான் இப்போ நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வெந்தயத்தை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்தயம் போட்டதுக்கப்புறம் உடனே எல்லாம் சேர்க்கக்கூடாது. வெந்தயம் நல்லா அதோட ஃப்ளேவர் வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெந்தயத்தை நல்லாவே பொரிக்க வச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லாவே ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுக்கணும். அப்போனா தான் மீன் குழம்புக்கு அந்த டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லாவே இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் பதம் மீன் குழம்புக்கு. இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சதுக்கப்புறமா நல்லா வேக விடுங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பலன்னு நல்லாவே வெங்காயம் வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம 4 தக்காளி எடுத்துக்கிறோம். புளி கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இல்லைனா புளிப்பு சுவை ரொம்பவே அதிகமாகிடும். 4 தக்காளி மட்டும் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வேக வைத்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இப்போயே சேர்த்துக்கிட்டோன்னா அது இன்னவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசலை அடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். புளிக்கரைசலை முன்னாடியே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக குழம்புல சேர்க்கும் போது புளி உள்ளே விழுகாமல் இருக்கும், தூசி எதுவும் உள்ளே படாமல் இருக்கும். இந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ புளிக்கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேங்காய் எடுத்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காயில் எதுவுமே சேர்க்க வேணாம், தேங்காய் மட்டும்தான். தேங்காவை அரைச்ச தேங்காவை இதில் நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமாவே நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புல பொடி போட்டுட்ருக்கும் போதே தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே எல்லாமே டைரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். இப்போ 3 ஸ்பூன் பக்கமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பு நல்லாவே கெட்டியாகி வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த தூளுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டும்தான். அவ்வளோ ருசியாக இருக்கும். என்னோடய வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது வெந்து வரட்டும். இப்போ நம்ம வெந்து வந்துட்டுருக்க கேப்பில் நம்ம இப்போ மீதி இருக்க அந்த மீன் துண்டுகளை நம்ம சில்லிக்கு போடலாம். 2 பேக்கெட் கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். கொஞ்சமாக கேசரி தூள், மஞ்சத்தூள் 2, லெமனு, உப்பு, அதுக்கப்புறமா 3 பூண்டு நல்லா மைய அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்க வேணாம், பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும். அது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா மசாலா பிரியாமல் சூப்பராகவே வரும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமாவே நம்ம மீன் தலையை சேர்த்துக்கலாம். மீன் தலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த மீன் தலை எப்படி தண்ணியில் நல்லா மிதக்குமோ அதே போலயே நம்ம குழம்புக்குள்ளேயும் நல்லா மிதக்க வச்சுக்குவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?